இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது linkage isomers. Linkage isomers என்ன அப்படின்னா types of isomers arises when an ambidentate ligand is bonded to central metal atom. ஓகேவா, ambidentate ligand வந்துட்டு central metal atomோட bond form பண்ணிச்சுன்னா அது வந்துட்டு அந்த மாதிரி ஐசோமர்ஸை வந்துட்டு linkage isomers அப்படின்னு சொல்லுவோம். ambidentate ligandனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு அதோட ரெண்டு சைடு NCSனால் அதோட ரெண்டு சைடும் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா, அந்த மாதிரி லிகாண்ட் தான் வந்துட்டு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதுதான் வந்துட்டு லிங்கேஜ் ஐசோமர்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கோபால்ட் வந்து எல்லா குரூப்பும் அம்மீனால் இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. இங்கே NOO. ஓகேவா, ரெண்டு O இருக்குது. இதில் N இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, இங்கே பார்த்திங்கன்னா O சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு லிங்கேஜ் ஐசோமர்ஸ். ஒரே காம்பவுண்ட் ஆனால் வந்துட்டு டோனர் ஆட்டம்ஸ் ரெண்டு, இங்கே வந்துட்டு N, இங்கே வந்துட்டு O. ஸோ இதுதான் வந்துட்டு லிங்கேஜ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு இங்கே டோனர் ஆட்டம்ஸ் என்ன இருக்கிறது, இங்கே வந்துட்டு இந்த ஓவாக இருக்கும். ஓகேவா, இதுதான் லிங்கேஜ் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஆப்டிக்கல் ஐசோமெரிசமில் கைராலிட்டி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைராலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காம்பவுண்டுக்கு 4 விதமான வேலன்சி 4 வேலன்சி இருக்கு இல்லையா, 4 வேலன்சியும் 4 டிஃப்ரெண்ட் குரூப்பால் சப்ஸ்டியூட் ஆயிருந்தால் வந்துட்டு கைராலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கைராலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். The pair of two optically active isomers which are mirror images of each other are called enantiomers. ஓகேவா, ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ். ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா வந்துட்டு ஆப்டிக்கல்னால் அது லைட் வேவ்ஸ், லைட்டுக்கு அது படும்போது அது வந்துட்டு ஐதர் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, ஒவ்வொரு மாலிக்யூலும் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அது ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்துட்டு ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர்ஸ் விச் ஆர் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர். இப்போ இது ரொட்டேட் ஆகும்போது ஒன்றுக்கு ஒன்று மிரர் இமேஜாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எனன்ஷியோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ வந்துட்டு அது லைட் படும்போது அது பிளேனில் ரெண்டு விதமாக ரொட்டேட் ஆகும். ஒன்று வந்துட்டு கிளாக் வைஸ், இன்னொன்று வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா, கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்துட்டு டெக்ஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். டி அப்படின்னு அதை வந்துட்டு குறிக்கிறோம். அதே வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் அது ரொட்டேட் ஆச்சுன்னா அது லீவோ அப்படின்னு சொல்லுவோம். எல் அப்படின்னு அதை வந்துட்டு டினோட் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்துட்டு MXX3 அப்படின்னா மெட்டல் இந்த மாதிரி ரெண்டு லிகாண்ட் இருக்கிற காம்பவுண்டுக்கு வரலாம். அப்புறம் மெட்டல் ரெண்டு வேறு டிஃப்ரெண்ட்டு, வேறு எதாவது CL இல்லாட்ட BR அந்த மாதிரி வர காம்பவுண்டுக்கு வரும். அதே மாதிரி XX2B2 அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் எல்லாமே சேமாக இருக்கிற காம்பவுண்டுக்கும் இந்த மாதிரி ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. இப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஃபுல்லாக வந்துட்டு ஹைப்ரிடைசேஷன் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, வேலன்ஸ் பாண்ட் தியரி இதில் ஃபஸ்ட் என்னென்னா தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் மேக்ஸ் அவைலபிள் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஈக்குவல் டு இட்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர். அப்படின்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்துட்டு எவ்வளோ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வேலன்ஸ் ஆர்பிட்டால் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சப்போஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 6னா 6 வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் வந்துட்டு அது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் பாண்ட் வித் லிகாண்ட் ஆர்பிட்டால்ஸ். லிகாண்ட் ஆர்பிட்டாலும் வேக்கண்ட் ஆர்பிட்டாலும் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா a covalent bond is formed by the overlap of vacant d orbital and filled ligand orbitals. இப்போ வந்துட்டு இது ரெண்டு ஓவர்லேப் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கம்ப்ளீட் ஓவர்லேப் ஆச்சுன்னா அங்கே வந்துட்டு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அது கம்ப்ளீட் ஓவர்லேப் ஆச்சுன்னா அது சிக்மா பாண்டாக ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்துட்டு தேர்ட் பாயிண்ட். ஓகேவா, இங்கே a strong covalent bond is formed only when the orbitals overlap to the maximum extent. எப்போது மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்துட்டு அது ஓவர்லேப் ஆகுதோ அப்போது வந்துட்டு ஸ்ட்ராங் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் வந்துட்டு ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது ஸ்ட்ராங் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது இல்லையா, அதுதான் வந்துட்டு ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்துட்டு ஃபாலோயிங் கிவ்ஸ் த ஆர்பிட்டால் ஹைப்ரிடைசேஷன். எப்படி அது ஹைப்ரிட் ஆயிருக்கு அப்படின்னு இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 2ஆக இருந்துச்சுன்னா அது SP
ஹைப்ரிடைஸ்ட் வரும் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் இருக்கும். இதோட ஜாமெட்ரி லீனியர்னால் ஒரே லைனாக இருக்கும். ஓகேவா? ஒரு லைன் இப்படி இல்லாட்டி இப்படி 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 எப்படியாச்சும் இருக்கும். அதே கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்துச்சுன்னா அதோட ஹைப்ரிட் பாருங்கள், SP3 அப்படின்னா ஒரு எஸ் ஆர்பிட்டால் 3 பி ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருக்கும். ஓகேவா? இதோட ஷேப் வந்துட்டு டெட்ராஹெட்ரல் இப்படி இருக்கும். ஓகேவா? இதே இன்னொன்று 4 வந்துருச்சுன்னா, அதே மாதிரி 4 வந்துருச்சுன்னா DSP2 அப்படின்னா டியில் ஒரு ஆர்பிட்டால், எஸ்ல ஒரு ஆர்பிட்டால், பியில் 2 ஆர்பிட்டால் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஸ்கொயர் பிளேனராக இருக்கும். இப்போ 6 கோஆர்டினேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா D2SP3 அப்படின்னா டியில் 2 ஆர்பிட்டால், எஸ்ஸில் 1, பியில் 3. அப்போது 1 2 3 4 5 6 ஆர்பிட்டால்ஸ் இங்கே இருக்கும். இதோட ஷேப் வந்துட்டு ஆக்டாஹெட்ரல். ஓகேவா? இங்கே இன்னொன்று 6னா வந்துட்டு SP3D2 அப்படின்னா எஸ்ஸில் 1, பியில் 3, டியில் 2 ஆர்பிட்டால் இருக்கும். இதோட ஷேப்பு வந்துட்டு ஆக்டாஹெட்ரல். இந்த ஹைப்ரிடைசேஷன் பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு